அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஃப்ரேஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு ஃப்ரேஸ். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்ன ஃப்ரேஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இங்கிலீஷில் இருக்குது, டெஸ்பைட் அப்படின்னும் இருக்குது. ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். இந்த ரெண்டுக்குமே தமிழில் என்ன அர்த்தம், அதை சென்டென்ஸில் எப்படி பயன்படுத்துறது, அது எப்படியெல்லாம் நமக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு உதவ போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க அது என்னங்கிறத பார்த்துடலாம். இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட், இந்த ரெண்டு ஃப்ரேஸுக்குமே வந்துட்டு ஒரே அர்த்தம் தான். இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னாலும் டெஸ்பைட் அப்படின்னாலும் ஒன்று தான், ஒரே அர்த்தம் தான். இதுக்கு தமிழில் நம்ம வந்து ஒரு 3 அர்த்தங்கள் கொடுக்கலாம். தமிழில் வந்துட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து இருந்த போதிலும் அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுக்கலாம். இருந்த போதிலும், இருந்த போதிலும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அதற்கிடையிலும், அதற்கிடையிலும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அதற்கு மத்தியிலும் என்ற அர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம். அதற்கு மத்தியிலும். ஸோ இருந்த போதிலும், அதற்கிடையிலும், அதற்கு மத்தியிலும், இந்த அர்த்தங்களில் இந்த ரெண்டு ஃப்ரேஸை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ரெண்டு ஃப்ரேஸுமே வந்துட்டு ஒரே அர்த்தத்தை தரக்கூடியதான். ஆக்சுவலி இட் இஸ் யூஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் த கான்ட்ராஸ்ட் பிட்வீன் டூ திங்ஸ். இரண்டு விஷயங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடைத்தான் இந்த இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து நமக்கு விளக்குது. ஒரு 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 நெகட்டிவான இம்பேக்ட் இருக்குது, பட் இருந்தாலும் அதுக்கு வந்து பாசிட்டிவ் வந்து இன்னொரு விஷயம் நடக்குது. இப்படி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்துட்டு இந்த இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், எழுதி போட்டோன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க், இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் he failed, he failed in the exam. என்ன அர்த்தம் பாருங்க, அவன் கடினமாக உழைத்த போதிலும், அல்லது அவனுடைய கடின உழைப்புக்கு மத்தியிலையும் அவனது கடின உழைப்புக்கு இடையிலையும் அவன் தேர்வில் தோல்வி அடைந்தான் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸுக்கு உண்டான தமிழ் அர்த்தம். இந்த 3 அர்த்தங்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். in spite of the pain in his leg. என்ன அர்த்தம், அவனுடைய காலில் வலி இருந்த போதிலும், வலி இருந்த போதிலும், அல்லது அவனுடைய காலில் வலி இருந்ததற்கு இடையிலையும், அல்லது அவனுடைய காலில் வலி இருந்ததற்கு மத்தியிலையும் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் நீங்கள். He completed the marathon. The marathon. இந்த மாரத்தான் ஓட்டப்போட்டியை வந்துட்டு நிறைவு செய்தான். காலில் வலி இருந்தாலும் கூட, வலி இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் இல்லையா, அது இருந்தாலும் கூட அங்கே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் கால்ட் த கான்ட்ராஸ்ட். ஓகே, இதைத்தான் நம்ம முரண்பாடுன்னு சொல்லி சொல்கிறோம், ரைட்? ஓகே, ஸோ இப்படி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறத பிகினிங்கில் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகினிங்லேயும் யூஸ் பண்ணலாம். யூ கேன் யூஸ் இட் அட் தி எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். சென்டென்ஸோட முடிவுலேயும் நம்ம பயன்படுத்தலாம். பாருங்க, the match continued in spite of the heavy rain. In spite of the heavy rain. கடுமையான மழை பெய்ததற்கு இடையிலையும், அல்லது
கடுமையான மழை பெய்தாலும் கூட, பெய்திருந்த போதிலும் மேட்ச் வந்து கண்டினியூ ஆச்சு. கிரிக்கெட் விளாட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மழை பெஞ்சுக்கிட்டு இருந்ததுக்கு இடையிலையும் மழை பெய்து கொண்டிருந்த போதிலும் மேட்ச் வந்து தொடர்ந்து நடந்தது அப்படிங்கிற அர்த்தத்தில் இதை நம்ம இங்கே பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி the phrase வந்து in spite of can be used at the beginning of the sentence or at the end of the sentence. அடுத்து despite வச்சு கொடுக்க பாருங்க. இங்கே in spite அப்படிங்கிறது it is followed by of, but at any cost despite is not followed by of. despiteக்கு அப்புறம் நம்ம ofங்கிற இந்த preposition யூஸ் பண்ண கூடாது. பாருங்க, just I give you 2 more examples. அதோட முடிச்சுக்கலாம். They played well despite a lot of problems. பாருங்க, நிறைய பிரச்சனைகள் இருந்த போதிலும் அவர்கள் நன்கு விளையாடினார்கள் அப்படிங்கிறது தான் இந்த வாக்கியத்துக்கு உண்டான தமிழ் அர்த்தம். யூ ஜஸ்ட் லுக் அட் த சென்டென்ஸ். டெஸ்பைட்க்கு அப்புறம் நம்ம ஆஃப் என்ற ப்ரப்போசிஷன் பயன்படுத்தவில்லை. இன்ஸ்பைட் வந்தால் மட்டும்தான் ஆஃப் யூஸ் பண்ணணும், டெஸ்பைட்டுக்கு அப்புறம் ஆஃப் யூஸ் பண்ண கூடாது. லெட் மீ கிவ் யூ ஒன் மோர் எக்ஸாம்பிள். despite his poverty he helped others. பாருங்க, அவனுடைய வறுமைக்கு இடையிலையும் அவனுடைய வறுமைக்கு மத்தியிலையும் அவன் மற்றவர்களுக்கு உதவினான் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸுக்கு தமிழ் அர்த்தம். ஸோ இதுதான் இன்ஸ்பைட் ஆஃப் அல்லது டெஸ்பைட் அப்படிங்கக்கூடிய ஃப்ரேஸுக்கு உண்டான பயன்பாடுகள். இதுக்கு வந்து தமிழில் இந்த 3 அர்த்தங்களில் எதனாலும் ஒன்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஐ ஹோப் தீஸ் 5 sentences are enough to understand this phrase. Okay, I hope this phrase is going to be very useful to improve your spoken English. Thank you for watching.